போன எபிசோடில் ஒரு ஸ்கூல் காம்படிஷனுக்காக சில போட்டிங்க வைக்கிறாங்க. அப்போ அதில் இருக்க பசங்களாம் ஒருத்தராக சாக அது யார் பண்ணுறதுன்ட்டு நீ கண்டுபிடிக்க நினைக்கிறான். அப்போ இது ஒரு சிங்க மனுஷன் தான் பண்ணுறான்னு நினைக்கும் போது அவனுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு ஆமை மனுஷன் தான். கடைசியாக அவனுக்குள்ளதான் சிங்க மனுஷன் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவனை காப்பாற்றி ஜெயிலில் போடுறாங்க. கேப்டன் ஜூலியட்டை கிஸ் பண்ணதுலேருந்து அவன் மேலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். இதை தடுக்கிறதுக்காக மோன்ரா கிட்ட போய் பேசும்போது மோன்ரா அந்த பொண்ணு இங்கே கூப்பிட்டு வந்தால் தான் உங்களுக்கு காப்பாற்ற முடியும், இல்லைனா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறான். அடலின் வியானாக்கு போயிட்டு அங்கே எரிக்கோட ஃப்ரெண்ட் ஆகி கேப்டனை பழி வாங்க முடிவு பண்ணுறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பா ஒரு பையனும் ஒரு ஆற்று ஓரமாக மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்பானிஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அப்பா ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு தண்ணியில் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் அழுதுகிட்டே தண்ணிக்குள்ளே மூழ்கி சூசைட் பண்ண போகிறா. அப்போ அவன் பையன்கிட்ட நீங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறாரு. இவர் அங்கே போகும்போது அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே மூழ்கி சுத்தமாக மறைஞ்சு போயிடுறா. அப்போ தண்ணியில் குதிச்சு அந்த பொண்ணை தேடுறாரு. அப்போ அந்த பையன் வெளியே இருந்து அப்பா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது உள்ளே தேடி பார்த்துட்டு வெளியே வராரு. அப்போ அவர் பார்க்கும்போது அந்த பொம்பளை அவரோட பையனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. உடனே அவர் வெளியே ஓடி வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இப்போ அவன் ட்ரெய்லருக்கு போய் அதில் இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரான். இப்போ சுடுகாடு மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அது மோன்ராவோட வீடு. அப்படிக்கு அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்கே ஹாலோவின்காக நிறைய விஷயத்த செட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ நீ வருஷம் இதை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், எங்களுக்கு கிறிஸ்மஸை விட இதுதான் பெரிய பண்டிகை, வெசன்ஸ்க்குலாம் இது பெரிய ட்ரெடிஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நான் கேட்டதை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிக்கோ அதை எடுத்து காமிச்சு இதால் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒன்றும் ஆகாது இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மிஷினில் அதை செட் பண்ணுறான். இப்போ நிக்கோ உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அங்கே நிறைய ஏற்பாடு தான் பண்ணி வச்சுருக்கான். அப்போ இப்போ பாரு அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியா அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறான். அப்போ அந்த மிஷின் ஆன் ஆகி அந்த ஆயுதம் பக்கத்தில் இருக்க ஒரு பூசணிக்காவை அடித்து உடச்சிடுது. அப்போ மோன்ரா இது எப்படி செமையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிக்குக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ அவனுக்கு ஒரு கேஸ் வந்ததை பார்த்துட்டு சரி இதால் எதுவுமே ஆகிடக்கூடாது, நான் உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆறை காட்டுறாங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு மிதந்துட்டு இருக்கா. அவள் வெளியே வரும்போது அவள் பேய் மாதிரி மாறுறா. இப்போ இது வேற ஒரு பொண்ணுக்கு கனவாக வருது. அப்போ எழுந்து பார்க்கும்போது அவள் ஒரு கேஸை பற்றி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சுருக்கா. அதில் அந்த பொண்ணோட டிராயிங் இருக்குது. இப்போ அந்த குழந்தை காணாமல் போன அப்பா சர்ஜன் கிட்ட என்னோட குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி ஸ்பானிஷில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் சர்ஜனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த இடத்துக்கு நிக்கோ ஹேங்கும் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஸ்பானிஷில் பேசுகிறாரு. அவர் பேசுறது எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு தெரிஞ்சதுபடி பார்த்தா அவனோட 8 வயசு பையனை யாரோ ஒரு பொம்பளை கடத்திட்டு போயிட்டா, அதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அந்த குழந்தை தண்ணியில் மூழ்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, இங்கேருந்து ஒருத்தர் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரு, அதில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ அதில் அந்த பொண்ணு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிற வீடியோ இருக்குது. சரி இதை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போ, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பையனோட அப்பா ஸ்பானிஷில் எதுவும் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ நமக்கு டிரான்ஸ்லேட்டர் வேணும், எங்கே டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வேற ஒரு இடத்துல இருக்காரு, இன்னைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சர்ஜன் சொல்கிறான். அப்போ நீ ஜூலியட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ பிஸியாக இருக்கியா, எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேப்டன் கிட்ட சொல்லும்போது நீங்கள் அந்த குளத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் தேடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ஆனால் இன்னும் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரயன் வந்து உங்களோட டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட்டை உள்ளே அனுப்புகிறான். அப்போ கேப்டனை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆக என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ இவங்க இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்போ என்னோட பையனை சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படி ஸ்பானிஷில் சொல்லும்போது அது எல்லாத்தையுமே ஜூலியட் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறா. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டே குளத்துல சாக போனா, நான் அவளை காப்பாற்ற போனேன், வெளியே வந்து பார்க்கும்போது என் பையனை அவள் கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அவள் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டு முடி நீளமாக வச்சுருந்தா, வேறு எதுவும் எனக்கு தெரியல, என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்கள் பையனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம், என் ஒய்ஃப் கூட செத்து போயிட்டா, என் பையனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அவங்க உங்கள் வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த கனவு வந்த பொண்ணை காட்டுறாங்க. இவ பேர் வேலண்டினா. அப்போவே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவ கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு பீப் சவுண்ட் கேட்குது. அதை பார்த்த உடனே இவன் முகத்தை வெசனா மாற்றிக்கிறா. இவ ஜாக்குவர் மனுஷி. அப்போ அந்த கம்ப்யூட்டரில் போர்ட்லேண்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி காட்ட இவ உடனே ஃபோன் போட்டு போர்ட்லேண்டுக்கு டிக்கெட் போடுறா. இப்போ இவங்க எல்லாருமே அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வெளியே இருந்தவங்களாம் உங்கள் பையன் கிடச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இல்லைன்னு சொல்ல நிக்க அவங்க கிட்ட என்னை உள்ளே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த காணாமல் போன பையன் ராஃபிலோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் உடனே அவங்கள ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அங்கேருந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு இதுதான் ராஃபிலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்ல நிக்க உடனே அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இப்போ ஜூலியட் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு உமன் வராங்க. அப்போ அவங்க நீங்கள் போலீஸா, உங்களுக்கு ஸ்பானிஷ் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் போலீஸ்லாம் இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், எங்கள் அம்மா ஸ்பானிஷ் அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், யார் ராஃபில் கடத்தினாங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவள் உடனே நிக்க கூப்பிட்டு இதை சொல்கிறா. அப்போ ராஃபிலோட அப்பா வந்து நீ வாயை மூடிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிக்க அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது லேலோரனாவோட வேலை அப்படின்னு சொல்கிறா. லேலோரனாவா அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒரு பேய் கதை, எப்பயுமே அழுதுட்டு இருக்க ஒரு பொம்பளை ஊரில் இருக்க குழந்தைங்களை கடத்தி அவங்கள தண்ணியில் முழுகி சாவடிச்சிருவா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் உங்களுக்கு இந்த பேய் கதையை நம்பலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது லேலோரனா தான் ராஃபிலே கடத்திட்டு போனது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராஃபிலோட அப்பா நீ லூஸ் மாதிரி வளராத, பேயெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க அவங்க கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டுறான். அப்போவே ஆமாம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வெளியே சர்ஜன் வந்து இவங்க கூட பேசுகிறான். அப்போ இவங்களாம் பேசிட்டு ராஃபிலோட அப்பாவோட வெளியே போகிறாங்க. இந்த பொம்பளை பேர் பெர்டிலா. அப்போவே ஜூலியட்டோட கையில் இருக்க அந்த கேட் ஸ்க்ராட்சை பார்க்குறா. அப்போவே இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வெறும் கேட் ஸ்க்ராட்ச் தான் அப்படின்னு சொல்கிறா. இல்லை இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும்ல, உனக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்ல இதை பற்றி உனக்கு தெரியணுமா, அந்த கேட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அதனால தான் அது கீர்ன உனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜூலியட் பயந்து அதை பற்றிலாம் எனக்கு தெரிய தேவையில்லை, நான் வெறும் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறத கேளு, நான் உன்னோட வாழ்க்கையை காப்பாற்ற தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு கரெக்டாக நிக் வரும்போது அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ நிக் என்னாச்சு அவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நாங்கள் வேறு டிரான்ஸ்லேட்டரை வர சொல்லியிருக்கோம், அவங்க வர வரைக்கும் நீ இந்த வீட்டில் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வேலண்டினா போர்ட்லேண்டில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறா. இப்போ கேப்டன் நிக்கிட்ட இருந்து சாவி பிடுங்க வந்த அந்த குதிரை மனுஷனை பற்றி வேற ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த குதிரை மனுஷனை யாரோ ஒருத்தர் செமையாக போட்டு அடித்து சாவடிச்சிருக்கான், அதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரயன் வந்து உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வேலண்டினா உள்ள வந்து அந்த குழந்தைங்களை யார் கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நிக்கோ ஹேங்க்கும் ராஃபிலை பற்றி தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து வேலண்டினாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே மட்டும் இல்லை மெக்சிகோ கொலார்டோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ நாட்டம் நடந்திருக்கா அப்படின்னு ஹேங்க் கேட்கும்போது ஆமாம் நம்ம சீக்கிரமாக உங்களை கண்டுபிடிக்கலனா நாளைக்கு காலைக்குள்ளே அவங்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து வைக்கிறா. இது எல்லாமே நான் 5 வருஷமாக அவளை பற்றி கண்டுபிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஆற்றங்கரையை காட்டுறாங்க. அங்கே ஓரமாக ஒரு வீட்டுக்குள்ளே அந்த பொம்பளை அந்த பையனை படுக்க வச்சிருக்கா. அப்போவே அந்த குழந்தைய பார்த்து ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அந்த பொம்பளையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவளோட முகம் திடீர்னு ரொம்ப மோசமாக மாறுது. இப்போ மோன்ட்ராவோட வீட்டுக்கு ஹாலோவினுக்காக நிறைய குழந்தைங்க வராங்க. அப்போ வெளியே வச்சுருந்த அந்த மிஷினை போடும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே எல்லாம் உள்ளே வந்து கதவு தட்டுறாங்க. அப்போ வெளியே வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறான். இப்போ எல்லோரும் அங்கே வந்து போகும்போது 2-3 பசங்க ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட இருந்து சாக்லேட் பேக்கை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட தானே அதை கொடு அப்படின்னு சொல்லும்போது என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேச இவன் அவனோட காதை பிடிச்சி திருகி அதை கொடுக்க சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தவொடனே இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவன் சாக்லேட் கொடுத்து அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறான். அப்போவே அந்த பொண்ணோட பேட்டர்னை பற்றி சொல்லிட்டு இருக்கா. எப்பயுமே அவள் 2 பையன் ஒரு பொண்ணு 10லேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்க பசங்களை தான் கடத்துவா. இதே மாதிரி எல்லா வருஷம் ஹாலோவினுக்கும் இது வரைக்கும் 15 குழந்தைங்களை கடத்திருக்கா. இவளது எல்லாமே ஒரே பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். அந்த குழந்தைங்க திடீர்னு காணாமல் போய் அங்கேருந்து ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு இடத்துல செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு எங்ககிட்ட இருக்கிறது இந்த ஒரு ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டும்போது இதே பொண்ணு தானே நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அப்போ நீ என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டும்போது அவள் அதை பார்த்து ஆமாம் இவ தான் அப்படின்னு சொல்ல அவளோட கண்ணு வித்தியாசமாக மாறுது.
அதை நிக் பார்க்குறான். அப்போ நிக், உங்களுக்கு அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவளை பற்றி ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது இதே மாதிரி தான் அந்த பொண்ணு இருந்தான்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, எப்பயுமே அவள் எங்கே குழந்தைய கடத்தினாலோ அதுலேருந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் அவங்கள சாவடிப்பா. அது எங்கே நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹேங்க், நீ சொன்னல அவள் 3 பேரை கடத்துவான்ட்டு, அப்போ ராஃபில் தான் அதில் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவள் கடத்துறது வித்தியாசமான பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு நோட்டில் ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சி காட்டுறா. ஃபஸ்ட்டு குழந்தை இங்கே கடத்துவா, செகண்ட் குழந்தை இங்கே கடத்துவா, 3வது குழந்தை இங்கே கடத்துவா, 3மே ட்ரையாங்கிள் மாதிரி வரும், இப்படி தான் அவள் கடத்துவா அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதே மாதிரி தான் எல்லா சிட்டிலையும் கடத்திருக்கா. உங்களுக்கு அந்த பொம்பளை அழுத மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னு அவங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ராஃபிலோட அப்பா அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே அந்த பொம்பளை அழுகுற மாதிரி கேட்டிருக்கு. அவளை காப்பாற்ற போகும்போது தான் இந்த மாதிரி பசங்களை கடத்திட்டு போயிருக்கா. எனக்கு என்னமோ அவங்க 3 பேரையும் கடத்தி ஒரே நேரத்தில் தான் கொல்லுவான்னு தோணுது. அது இன்னைக்கு நைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வந்து கேப்டன் கிட்ட, நீங்கள் கேட்ட ஃபைலை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கேப்டன் அங்கேருந்து போகிறான். அப்போ நிக்காவை கிட்ட, உனக்கு லேல் வரணும் அவளை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பேய் கதை தானே, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கில்லர் அந்த பேய் கதையில் வர லேல் வரனா மாதிரியே நடந்துக்கிறா. அந்த லேல் வரனா அவள் ஹஸ்பண்ட் அவளை விட்டுட்டு போனதுக்காக அவளோட 3 குழந்தையும் தண்ணியில் மூழ்கி அடிச்சு சாவிடுச்சா. எனக்கு அந்த கதை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம பேய் கூட போட்டி போடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக கிடையாது, நம்ம தேடுற கில்லர் ரொம்ப மோசமான ஆள், அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ கேப்டன் உள்ளே போகும்போது அங்கேருந்து போலீஸ்கிட்ட, இப்போ வந்திருக்காளே வேலண்டினா, அவள் என்னெல்லாம் கேஸ் ஹேண்டில் பண்ணாலோ அது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறான். இப்போ கேப்டன் அவங்ககிட்ட இருக்க அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் அடலினோட பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் இருக்குது. அவள் வெயினால தான் இருக்கான்ட்டு இவன் கண்டுபிடிக்கிறான். இப்போ காட்டுக்குள்ளே நிறைய பேர் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹாலோவினுக்காக விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு அப்பா அவளோட பொண்ணை பயமுறுத்த அவள் ஜாலியாக பயந்து போய் அங்கேருந்து ஓடி போகிறா. அப்போ ஒரு ஆறுக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த உண்மை நடந்து போகிறத பார்க்குறா. அப்போ அவங்க அழுவுறதை பார்த்து, நீங்கள் அழுவுறீங்க, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க அப்பா பின்னாடி இருந்து, காளி எங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வரும்போது இவ திரும்பி பார்க்க அவங்க திடீர்னு பக்கத்தில் வந்துடுறாங்க. அப்போ அவ கையை நீட்ட இந்த பொண்ணு அவளுக்கு கை கொடுத்து அவள் கூட போகிறா. இப்போ வேலண்டினா அந்த ஊரோட மேப்பை காமிச்சு அதில் வரைஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளை வரைஞ்சி, இதில் ராஃபில் அவள் எங்கேருந்து கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீ இந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மீதி இருக்க குழந்தைங்க இதோ மேலே இங்கே இந்த 2 இடத்துல இருந்தால் கடத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து, காளி நீ இன்னொரு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் கடத்தின இடம் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க இவ சொன்ன அதே லொக்கேஷன் தான் அது. இப்போ ராஃபிலோட வீட்டில் இருந்த சர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ அவரு இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவர் ஏதோ ஸ்பானிஷில் கேட்க, ஜூலியட் சர்ஜென்ட் கிட்ட அவரோட பையனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ சர்ஜென்ட் வேற ஒரு குழந்தைய காணும், அந்த குழந்தைய தேடி தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு பேர்ட்டியில் வந்து அவரை பார்க்க, நான் ஒன்றும் பேய் கதையெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அவன் உள்ளே போகிறான். உள்ளே போய் அவன் பையனோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே அழுகுறான். இப்போ பேர்ட்டியில் ஜூலியட் கிட்ட வந்து, நீ கஷ்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. என்னோட குழந்தை ஒன்றும் காணாமல் போல, நான் ஏன் கஷ்டத்தில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உன் பிரச்சனை என்னன்னு தெரியும், நீ 2 ஃபீலிங்ஸில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் எதையும் சூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறா. அப்போவே அவள் தோளில் தட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது அங்கேருந்து போலீஸ்காரன் ஒரு அப்பாவும் பொண்ணு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த இடத்துல வந்திருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்து பார்க்கும்போது அவளோட கிரீடம் மட்டும்தான் இருந்திருக்கு, அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்கிறான். யாராவது அந்த பொம்பளை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அந்த ரிவர் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபிஷர்மேன் அதை பார்த்துருக்காரு, அவர் தான் எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க இந்த விட்னஸ் கிட்ட பேச போகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து, நான் இப்போ தான் FBI கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே டைம் இல்லை, 3வது குழந்தையும் கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட வேலண்டினாவை பற்றி கேட்டேன், வேலண்டினான்றவ 3 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு போயிட்டா, ஆனால் நீ வேலையில் இருக்குன்னு சொல்லி எங்களை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நம்மளால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நமக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இது FBIயோட கேஸ், நீ எங்கள் வேலையில் வந்து குறுக்கிடுறதை நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்ல, அப்போ ஹேங்க் அவள் சொன்ன மாதிரியே 2வது குழந்தை காணாமல் போயிருக்கு, அவள் சொல்கிறது எல்லாமே நடக்குது, அவள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இது FBIயோட கேஸாக மாறிடுச்சு, அதனால இவளை ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அங்கேருந்து போகிறான். அப்போவே ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிக்க அவளை பிடிக்க அவளோட முகம் வெசனா மாறுது. அப்போவே எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ வெசன் தானே அப்படின்னு சொல்லும்போது அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். அப்போவே ப்ளீஸ் என்னை விடு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிடுறோம், இப்போதைக்கு நான் உன்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ அந்த பொம்பளை அந்த இன்னொரு குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் படுக்க வைக்கிறா.
அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்த பையன்கிட்ட இவ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவள் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறா. அப்போவ வெளியே ஜன்னலே பார்த்துட்டு இருக்கா. இப்போ வேலண்டினா கிட்ட கேப்டன் விசாரிக்கிறான். அப்போவன் உனக்கு எப்படி 2வது குழந்தை கடத்தப்படும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா இந்த கேஸை நான் 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், 3வது குழந்தைய கண்டிப்பாக கடத்துவா அப்படின்னு சொல்கிறா. இந்த கேஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த கேஸில் பைத்தியக்காரத்தனமா நடந்ததால தான் உன்னை வேலையை விட்டு தூக்குனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும்ல, ஏன்னா என்னோட தங்கச்சி குழந்தையும் அவள் தான் கடத்தினா. என் கண்ணு முன்னாடியே ஒரு அழுகிற பொம்பளை அங்கிருந்து நடந்து போகும்போது நான் அவளை காப்பாற்ற போனேன். அந்த நேரம் என்னோட தங்கச்சி பையனை அவள் கடத்திட்டா. அதனால தான் நான் இவ்வளோ இன்வால்வ் ஆகி இந்த கேஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை ஃபுல்லாகவே இதையே நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே என்னை லாக் பண்ணி வைக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை, 3வது குழந்தைய அவள் கண்டிப்பாக கடத்துவா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வேறு வழி இல்லை, இது எஃபிஐயோட கேஸ், எஃபிஐ தான் இனிமேல் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அங்கேருந்து போகிறான். இப்போ திருப்பி மோன்ராவோட வீட்டுக்கு நைட்டு குழந்தைங்களாம் வராங்க. அப்போ மோன்ரா அடித்த அந்த பையனும் அவங்க கூட 2 பசங்களும் சேர்ந்து மோன்ராவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நிக்கோ ஹேங்கும் அந்த பொம்பளை பற்றி எதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு ட்ரெய்லருக்கு போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு புக்கில் அவளை பற்றி கண்டுபிடிக்கும் போது அவளோட பேர் என்னன்னு பார்க்க அவள் பேர் லா லொரோனா அப்படின்னு இருக்கு. அப்போ ஹேங்க் இந்த பேய் உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிக்க அதை படித்து பார்த்துட்டு இந்த லா லொரோனான்றவ வில்லேஜில் இருக்க குழந்தைங்களை கடத்தி அவங்கள முழுகி சாக்கடிச்சிருக்கா அப்படின்னு இருக்கு. அப்போ ஹேங்க் இவ்வளோ ஒரு வசனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்னோட முன்னோர்களாலேயே யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதே இடத்துல வேலண்டினா காட்டின சிம்பிளும் இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற மாதிரியே அதே மாதிரி ஒரு பொம்பளை அழுதுகிட்டே சாக போகும்போது அங்கே காப்பாற்ற போனவங்களோட குழந்தைய அவள் கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு இருக்கு. அப்போ அதில் 1519 அந்த பொம்பளையை பற்றி ஒரு கிரிம் எழுதியிருக்கான். அப்போ அதில் நான் அந்த பொம்பளையை தேடி கிளம்ப போகிறேன், ஒருவேளை நான் அவளை கொண்டுட்டேன்னா நான் அதை திருப்பி இதில் எழுதுவேன், இல்லைன்னா நான் வரலன்னு அர்த்தம் அப்படின்னு இருக்கு. அப்போ அதில் எதுவுமே எழுதாததால் அந்த கிரிம் போயிட்டு திரும்பி வரவே இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஹேங்க் உன்னோட முன்னோர்களாலேயே இதை சமாளிக்க முடியல, எஃபிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ மோன்ரா வீட்டில் சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வெளியே வந்து பார்க்க அந்த நிக் கொடுத்த ஆயுதத்தை திருப்பி வச்சு அவனோட கண்ணாடியை அந்த சின்ன பசங்க உடச்சிடுறாங்க. அப்போ அந்த பசங்க அந்த வீடியோ எடுக்கும்போது மோன்ரா வெளியே வர அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ மோன்ரா வெளியே வந்து அவனுக்கு செமையாக கோவம் வருது. இப்போ இவங்க வேலண்டினா கிட்ட போயிட்டு அவளை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அப்போவே என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போகிறாங்க. அப்போவே இப்போ மட்டும் ஏன் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா எஃபிஐயால் இதை சமாளிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாக்கி டாக்கியில் இன்னொரு குழந்தை கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க உடனே மேப் எடுத்து அந்த குழந்தை எங்கே கடத்தப்பட்டிருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ அவள் சொன்ன சிம்பிள் மாதிரியே 3 குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய எங்கே தான் கொலை பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு எம்ப்ரேஸ்னு ஒரு டேர்ம் கிடைக்க அதை வச்சு இந்த 3த்துக்கும் சென்டராக இருக்க இந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ லொரோனா தண்ணியில் முக்கி சாவடிக்கிறதுக்காக அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அதே இடத்துக்கு நிக்கோ ஹேங்க்கும் காரில் வராங்க. அப்போ அவங்க இறங்கி ஓடி வரும்போது இவ தண்ணியை பார்த்து பசங்களா வெளியே வாங்க, உங்களுக்கு பதிலாக வேறு 3 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்களை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த தண்ணியிலேருந்து 3 ஆவிங்க வெளியே வருது. அப்போவே பார்த்துட்டு இருக்கும்போது நிக்கோ ஹேங்க்கும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அப்போ அதை பார்த்த உடனே அந்த 3 ஆவிங்களும் உள்ளே போக இவ திரும்பி அவங்கள பார்க்குறா. அப்போ அவளோட முகமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ இவங்க ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவள் பொறுமையாக அந்த குழந்தைங்களை நடத்தி கூப்பிட்டு போகிறா. அப்போ ஓடி வந்த நிக் அவளை தள்ளி அவளோட தண்ணிக்குள்ளே போயிடுறான். அப்போ இவங்க அந்த குழந்தைகளை காப்பாற்றும் போது ஹேங்க் நீக் எங்கே போன அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ தண்ணிக்குள்ளே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவள் அவளோட முகத்தை மாற்றி நிக்க போட்டு அடிக்கிறா. அப்போ நிக் அவளை தள்ளி விட்டுட்டு மேலே வரான். அப்போவே அவளோட காலை பிடிச்சி உள்ளே இழுக்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நிக் அவளோட கழுத்தை பிடிக்க அவளோட முகம் நார்மலாக மாறிடுது. அப்போ நிக் அவள் விடும்போது அவள் தண்ணிக்குள்ளே கீழே போயிட்டு அதே இடத்துல மறைஞ்சு போயிடுறா. அப்போவே வெளியே வரும்போது நிக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹேங்க் கேட்குறான். நான் அவளை பிடிச்சேன், ஆனால் அவள் திடீர்னு மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பசங்களுக்கெல்லாம் நினைவு வந்து நாங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் எங்களை கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ குழந்தைங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ அந்த குழந்தைங்கள அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஜூலியட் நிக்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ அந்த இடத்துக்கு ரயான் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். இப்போ கேப்டன் நிக்கி ஹேங்கையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் அவளை கூப்பிட்டு போனது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வேறு வழி தெரியல, அந்த பசங்களை காப்பாற்ற எங்களுக்கு அவளோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிக் வேலண்டினாவை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளை FBI கிட்ட சப்மிட் பண்ணிவிடுவோம், அவள் இந்த குழந்தைகளை காப்பாற்றிருந்தால அவளை FBI மன்னிச்சு விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் அவளை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜூலியட் தூரத்துலேருந்து நிற்க பார்க்கும்போது அவளுக்கு அந்த பொம்பளை சொன்னது ஞாபகம் வருது.
நீ 2 ஃபீலிங்ஸில் எதை சூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டது. இப்போ அந்த பசங்க மோன்ட்ராவோட ஜன்னல் உடஞ்ச அந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு மோன்ட்ரா வந்து அவனோட ஃபோனை பிடுங்கிடுறான். அப்போ தான் என் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னோடய விண்டோவை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அப்படியா அப்போ இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முகத்தை மாற்றி காட்டுறான். அதை பார்த்த உடனே அந்த பசங்க அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்போதான் ஹாப்பி ஹாலோவின் அப்படின்னு சொல்லும்போது இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.